सीतापदे राम 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 श्री रामनाम संकीर्तन की श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जय जानीकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सरसाद मंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभ शौनक पुष्पदाभ्यां रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानि मन परम बाहुवदान स्मरामि। सीता लक्ष्मण वरद शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ணானுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த சவண யஜ்ஞத்தில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா? வெள்ளிக்கிழமை. ஆமாம், அதாவது இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி விநாயகர். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி விநாயகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க கோயில்களில். ரொம்ப அற்புதமான விஷயம். சங்கடங்களை எல்லாம் ஹரணம் பண்ணக்கூடியவர் விநாயகர் இல்லையா? அவர் கணங்களுக்கு அதிபதியாக எப்படி ஆனார் அப்படின்னு, கணபதி எப்படி ஆனார்னா ராமநாமத்தை வளம் அதனால் கணங்களுக்கு அதிபதியாக ஆனார். அதாவது ஒரு சமயம் முருகருக்கு விநாயகருக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டது இல்லையா? உலகத்தை யார் முதலில் சுற்றி வருவதோ அவங்களுக்கு தான் ஞானப்படம் அப்படின்ட்டு நாரதர் கொண்டு வந்து கொடுத்தார் இல்லையா? அப்போது அப்பா அம்மா சுற்றி சுலபமாக உலகத்தெல்லாம் சுற்றி வரத்துக்குள்ளே முருகர் அப்பா அம்மா சுற்றி ஞானப்படத்தை பெற்றுக்கொண்டார். யார்? விநாயகர். அடுத்தது மறுபடியும் அதே மாதிரி போட்டி. ஏன்னா கணங்களுக்கு அதிபதியாக யாரை நிர்மாணிக்கிறது அப்படின்ட்டு சிவபெருமானுக்கு ஒரு கேள்வி. அப்போ மறுபடியும் அந்த போட்டி ஏற்படுத்தினார். மறுபடியும் இதே விஷயந்தான். உலகத்தை யார் முதலில் சுற்றி வருவதோ அவங்களுக்கு இந்த கணங்களுக்கு அதிபதியாக அவருக்கு பட்டம் சுட்டலாம் அப்படின்ட்டு சிவபெருமான் யோசித்தார். அப்போது இந்த தடவை என்ன பண்ணார்? முருகர் அப்பா அம்மா சுற்றி நம்ம கணங்களுக்கு அதிபதி ஆகிடலாம் அப்படின்னு நினச்சார். உடனே சீக்கிரமாக தரையில் ஒரு ராமான்னு எழுதினார். ராமநாமத்தை சுற்றி வந்துட்டு அவர் அப்பா அம்மா சுற்றி வரத்துக்குள்ளே ராமநாமம் சுற்றி வந்துட்டார் விநாயகர் பெருமான். அப்போ பார்த்து சொல்கிறாங்க, நாரதர்கள் கேட்குறாங்க, என்ன விஷயம்? அவர் சுற்றி வரத்துக்குள்ளே ராமநாமம் சுற்றி வந்துட்டாருன்னு. அப்போ சிவபெருமானும் பார்வதியும் அம்மையப்பனை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வந்தால் அர்த்தம். சரி, ஓகே. அந்த அம்மையப்பனே ராமநாமத்துக்குள்ளே அடக்கும். அப்போ எல்லா மந்திரம் சிவபெருமானும் பார்வதி எல்லாரையும் வழிபடக்கூடியதாக ஆகும் ராமநாமம் சொன்னாவே. அப்போ ராமநாமம் ரொம்ப வசத்தி அப்படின்னு, ரொம்ப உயர்த்தியது அப்படின்னு நாரதர் சொன்ன உடனே சரி, அதுவே சரியான முடிவு என்று கணங்களுக்கு அதிபதியாக விநாயகர் பெருமானை ஏற்படுத்தினார்கள். அப்போ தான் அவர் கணபதினு பேர் வந்தது அவருக்கு, விநாயகருக்கு. ராமநாமத்தை சுற்றி அந்த பட்ட பெயரை பெற்றார். அப்போ அவரும் ராமநாமம் தான் ஜெபிக்கிறார். விநாயகர் பெருமானம் சிவபெருமானம் ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம ரணே. அந்த குடும்பமே ராமநாமம் தான். அண்ணன் வழியே தம்பியான் வழிதானே. முருகப்பெருமான ராமநாமம் தான் சொல்வார், இதில் சந்தேகமே இல்லை. அவரும் பழனி மலையில் ஜபமாலை வச்சுன்னு இருக்கார் இல்லையா? அப்போது இவரும் பார்த்தா ஜபமாலை வச்சுன்னு இருக்கார். சிவபெருமானும் பார்த்தா ராமநாமத்தை தான் ஜபிச்சுட்டு உட்காந்து யோக நிஷ்டையில் ராமநாமம் ஜபிச்சுன்னு இருக்கார்.
வால்மீகியும் பார்த்தா ராமநாமம் சொல்லி தான் புத்தே கிளம்பிடுச்சு அவருக்கு யோகத்தில். அப்படி பார்வதியும் கேனோபாயன லகுனா சுலபமான உபாயம் கேட்டு அவளும் உபதேசம் பெற்றுக்கொண்டால் அவளும் ராமநாமத்தை ஜெபிக்கிறாள், பார்வதி அம்மாவும். அப்போது சிவ குடும்பமே ராமநாமம் ஜெபிக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ராமநாமம் ஜெபிக்கணும். ஒரு குடும்பமே ராமநாமம் ஜெபிக்குது. சிவனுடைய குடும்பம், சிவனுடைய குடும்பம் வேறு இல்லை, நம்ம குடும்பம் வேறு இல்லை. சிவன் தான் உலகத்துக்கு அம்மா அப்பா, சிவனும் பார்வதியும் தான் உலகத்துக்கே தாய் தந்தையர்கள். அவர்கள் எவ்வழி கடைப்பிடிக்கிறார்களோ பிள்ளைகளாகிய நாமும் அவ்வழி தான் கடைப்பிடிக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளாகிய விநாயகர், முருகர் எல்லாமே அதுதான் கடைப்பிடிக்கிறாங்க, ராமநாமம் தான் ஜெபிக்கிறாங்க. அதை தான் நாமளும் செய்யணும். அப்போ ராமநாமம் ரொம்ப சுலபம், ஆனால் ரொம்ப சக்தி உடையது. அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில் இப்போ பாராயணங்கள்லாம், ராமாயண பாராயணம், பாகவத பாராயணம்லாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை படிச்சிருக்கேன் நான், அடியேன், எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் நான். அதுக்கு நியமங்கள்லாம் இருக்குது, அதில் சில நியமங்கள்லாம் கடைப்பிடிக்கணும், விதிமுறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக கடைப்பிடிக்கணும். பர்ஃபெக்டாக முடியலனாலும் ஓரளவு மொத்தம் முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடிக்கணும் கண்டிப்பாக, பிரயத்தனத்தோடு. அப்படி கடைப்பிடிக்காமல் ஏதோ ஏனத்தானெல்லாம் படிச்சிட முடியாது பாகவதத்தை. அது படிக்க விடாது, அப்படி படித்தாலும் படிக்க முடியாது. சொல்லப்போனால் கஷ்டங்கள் தான் உண்டாகும் ஆச்சாரம் இல்லாமல் படித்தா. சொல்லப்போனால் நல்ல ஆச்சாரத்தோடு படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் பாகவதம். இது நாம சங்கீர்த்தனம் போல் சுலபமானது கிடையாது பாகவத பாராயணங்கள்லாம். அதுக்கெல்லாம் ஒரு நியமங்கள் இருக்குது, அது பாகவத மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும், முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிடணும். சொதர்மா ஆச்சரணம் சக்தியா, நம்ம சக்திக்கு மட்டும் சொதர்மா ஆச்சரணத்தை சரியாக நம்ம சொதர்மத்தை கடைப்பிடிக்கணும். அது பர்ஃபெக்டாக கடைப்பிடிச்சு நம்ம பாராயணம் பண்ணால் ஓகே. ஆனால் நாமத்துக்கு எந்த ஒரு விதி நியமமும் கிடையாது. விதிக்கிரிய விஹீனானாம் கோவிந்த கீர்த்தனம் சொல்லியிருக்காங்க இல்லையா. இதுக்கு விதிமுறைகள்லாம் கிடையாது, இது நியமங்கள்லாம் கிடையாது. இது ஹாயான பாட்டு, யார் வேணாலும் பகவான் நாமா சொல்லலாம். ஆனால் பலன் பார்த்தா அதே பலன் தான். நீ பாகவத பாராயணம் பண்ணால், வேதாத்தியனம் பண்ணால் என்ன பலனும், ராமாயண பாராயணம் பண்ணால் என்ன பலனும், அது ராமராமான்னு சொல்கிறதுலே கிடைச்சிடுது அப்படின்னு மகான்கள் தீர்மானமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் என்ன ஒன்றுனா, இந்த ராமநாமம் ஒன்று போதும் அப்படின்னு நிலைச்சி நிற்கிறது தான் பெரிய கஷ்டமே. அப்படி நின்றுட முடியாதான். அப்படி நின்றுட்டா சபாஷ், நம்ம மாயை ஜெயிச்சிட்டோம். இல்லை நம்ம மனசு மயங்குது, இதுலேயும் போகலாம் அதுலேயும் போகலாம், அப்படியே கூட ஒரு ராமநாமம் சொல்லிக்கலாம் அப்படின்னா அப்போது மயங்குற புத்தி இருக்குது. அப்போ நாமத்தை ஸ்ரத்தையாக ஸ்திரமாக பிடிச்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ராமநாமம் மட்டும் இல்லை, எல்லா நாமத்துக்கும் பகவானுடைய மகிமை இருக்குது. அதை நம்ம சொல்கிறத அந்த நாமத்தை மாத்திரம் பிடிச்சிருந்தால் போதும். ஒரு சமயத்தில் இதே பகவான் நாமா தான் எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. வீசிங் ப்ராப்ளம்னா டஸ்ட் அலர்ஜி. எதனா ஒரு இன்றைக்கி புஸ்தகம்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, ரொம்ப இப்போ செல்ஃபில் புஸ்தகம்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் தட்டி கட்டி சுத்தம் பண்ணுவேன். சுத்தம் பண்ணி அப்படி வைக்கும்பொழுது பார்த்தா அந்த டஸ்ட் அலர்ஜி நைட்டு பார்த்தா தூக்கமே வராது, பயங்கரமாக மூச்சு வாங்குவோம் அப்படி. அப்போ இன்னலர் வாங்கி அடிக்க சொல்லுவாங்க, நான் இன்னலர்லாம் அடிக்க மாட்டேன். அப்போ எங்கள் அம்மா ஒரு மாத்திரை ஒன்று வச்சுருந்தாங்க, அந்த வீசிங் ப்ராப்ளத்துக்கு மாத்திரை வச்சுருப்பாங்க. அந்த மாத்திரை கொடுப்பாங்க, அந்த மாத்திரை சாப்பிட்டோன்னா அந்த வீசிங் ப்ராப்ளம் சரியாக போயிடும். நான் இன்னலர்லாம் எங்கள் அம்மா அடிச்சுப்பாங்க. ஆனால் அது ஒரு காலகட்டத்தில், இப்போ அம்மாவும் சித்தி அடைஞ்சிட்டாங்க, அம்மாவும் வைகுண்ட லோகத்தை அடைஞ்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மாத்திரை போட்டுப்பாங்களே, அந்த மாத்திரை எனக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க அந்த வீசிங் ப்ராப்ளத்துக்கு. அப்போது அந்த சாப்பிட்டோம்னா அப்புறமா அது வீசிங் ப்ராப்ளம்லாம் சரியாக போயிடும். இந்த இன்னலர் எங்கள் அம்மா அடிச்சுப்பாங்க, ஆனால் நான் அதை அடிச்சிக்க மாட்டேன். அப்படி போன காலம். அப்போ பார்த்தேன் என்ன பண்ணுறது, மறுபடியும் பார்த்தா டஸ்ட் அலர்ஜி. சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டுட்டா நைட்டில் மூச்சு வாங்கும்,
அப்புறமா சேரில் உட்காந்துன்னு அப்படியே பகவன் நாமா சொல்லின்னு இருப்பேன். ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ நான் இந்த விஷயம்லாம் சொன்னது வந்து இரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. இது சாரி 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. இப்போ நான் சொல்கிறது 12 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா இருந்தாங்க. அப்போ நடந்த விஷயம் இது. அப்போ வந்து நான் என்ன பண்ணுறது, 12 இல்லை 15 வருஷம் இருக்கும். 15 வருஷம் கண்டிப்பாக கன்ஃபார்மாக 15 வருஷம் இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்போ நான் என்ன பண்ணேன், ஒன்றும் பண்ணல, அழகாக உட்காந்து நைட்டெல்லாம் உட்காந்து பகவான் நாமா சொன்னேன். மூச்சு வாங்குது, என்ன பண்ணுறது, மாத்திரை போட்டுக்க மாட்டேன்ட்டேன். பகவான் நாமத்துக்கு சக்தி இருக்குது. அர்த்தராத்திரே அப்படின்னு ஒரு பதம் இருக்குது. அதாவது மகான்கள்லாம் தீர்மானமாக சொல்லியிருக்காங்க, ஒரு இரவும் பகலும், அதாவது அஹோராத்திரம் ஹரேர் நாம கீர்த்தயந்தி செய்யே நராக உருவந்தி ஹரிபூஜம்ச்ச ந களிர் பாததே அபிதான்னு. களிதான நோயை கொண்டு வரான், உபத்திரவமாகிய நோய்கள்லாம் கொண்டு வரான். அஹோராத்திரம் ஹரேர் நாம கீர்த்தயந்தி செய்யே நராக உருவந்தி ஹரிபூஜாஞ்ச ந களிர் பாததே அபிதான்னு. அதாவது என்ன அர்த்தம்னா, இரவு பகலாக ஹரிநாம கீர்த்தனம் செய்பவர்களையும் ஹரிபூஜை செய்பவர்களையும் களி பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது கிருதயுகத்தில் வந்து நீ பல காலங்கள் செய்து தவம் பண்ணாதான், அதாவது கிருதயுகத்தில் வந்து கிருதயுகத்தில் தவத்தினால பகவான் ஆராதிக்கணும். திரேதாயுகத்தில் வந்து யாகங்களால், இல்லையா, சரி, தியானத்தினால. துவாபர யுகத்தில் வந்து பகவானுடைய பூஜைகளால், திரேதாயுகத்தில் யாகங்களால், கலியுகத்தில் தானத்தினால அப்படின்னு ஒரு சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா, கிருதயுகத்தில் தவத்தினால, திரேதாயுகத்தில் தியானத்தினால, துவாபர யுகத்தில் யாகத்தினால, கலியில் தானத்தினால கரையேற முடியும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள், கிருதயுகத்தில் வந்து இந்த கிருதயுகத்தில் வந்து தியானத்தினால, திரேதாயுகத்தில் வந்து யாகத்தினால, துவாபர யுகத்தில் பூஜைகளால், கிரியானுஷ்டானங்களால், கலியுகத்தில் வந்து நாம சங்கீதத்தினால கரையேறிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ கிருதயுகத்தில் வந்து 10 வருஷம் செய்த பலனை திரேதாயுகத்தில் 1 வருஷத்துலையும், திரேதாயுகத்தில் 1 வருஷம் செய்த புண்ணிய பலனை துவாபர யுகத்தில் ஒரே மாதத்துலேயும், துவாபர யுகத்தில் 1 மாதம் செய்த புண்ணிய பலனை கலியுகத்தில் ஒரே நாளில் பெற்றுடலாமா அப்படி சொல்லியிருக்கு. இது ஹரிபக்தி செய்வரில் ஹரிபக்தி செய்பவரில் களி வந்து பாதிக்காது, இல்லையா, அப்படி சொல்லியிருக்கு. சரி, அதாவது என்னென்னா, இது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு, ஏவம் கலே ஸ்வரூபம் மித்யர்த்த ஸ்லோகேன கலேஹே ஸ்வரூபம் ஸ்வபாவ தர்ம பரஜன பாத கத்வ முக்தம் அந்த தர்ஹி கலி சர்வான் தர்மான் பாததே வா எம் கஞ்சன ந பாததே வேத்யாஹங்ஷாயாம் ஆஹ. சரி, இருக்கும். ஓகே, சரி, ஓகே. அதாவது யத்கிருதே தசபிர்வர்ஷைः திரேதாயாம் ஹாயனேன தத்து துவாபரே தஸ்ச மாசேன அஹோராத்திரேன தத்கலு. அதான் சொல்கிறார், அஹோராத்திரம் ஹரேர் நாம கீர்த்தயந்தி செய்யே நராக குர்வந்தி ஹரி பூஜாம்ச்ச ந களிர் பாததே அபிதான்னு. அப்படின்னா ஒரு இரவும் பகலும் ஒரே நாள் நம்ம பண்ணுற ஹரிநாம சங்கீர்த்தனத்தினால, அப்போ 10 வருஷம் பண்ணக்கூடிய தவத்தினால ஹிருதயத்தில் 10 வருஷம்
கிருதயுகத்தில் 10 வருஷம் செய்த தவத்தினுடைய பலனை பெற்றுடலாம் ஒரே நாள் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுனால கலியுகத்தில். அப்போ எவ்வளோ சக்தி உள்ளதாக இருக்குது பாருங்கள் ராமநாம சங்கீர்த்தனம், பகவான் நாம சங்கீர்த்தனம். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், உட்காந்து பகவான் நாமா சொன்னேன். நைட்டெல்லாம் உட்காந்து நாமா சொல்லிகிட்டே இருக்கேன். சொல்லணுன்னே காலையில் பார்த்தா அந்த டஸ்ட் அலர்ஜி, அந்த அன்றைக்கி போன வீசிங் ப்ராப்ளம் அதோட வரவே வரல. அப்போ நடுவில் எப்பாவது ஒரு தடவை தலை காட்டும், ஆனால் பகவான் நாமா சொன்னால் சரியாக போயிடும். அதெல்லாம் ரேரு. ஆனால் தொடர்ந்து என்னை போய் வாட்டி ஏற்றுது இல்லையா அந்த வீசிங் ப்ராப்ளம், அது பிறகு காணும். என்ன பண்ண, நான் உட்காந்தேன் நைட்டெல்லாம் தூங்க முடியாது, எனக்கு மூச்சு வாங்குது. அந்த வீசிங் ப்ராப்ளம் தொடர்ந்து நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தேன். இரவும் பகலும் நாமா தொடர்ந்து தூக்கம் தான் இல்லை. அப்போ தொடர்ந்து நாமா சொல்ல நல்லா ரொம்ப நேரம் நாமா சொல்லினே இருந்தேன். அந்த நாமா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் ராமநாமா ஜபிக்கிறேன். அப்போ நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நான் ஜபிச்சது ஹரே கிருஷ்ணா தான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்படி பகவான் நாமத்தை இரவும் பகலும் ஜபிச்சுன்னு இருந்தேன். அது சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ பார்த்தா வீசிங் ப்ராப்ளமே அதோட காணாமல் போனது தான், அதோட வரல. அதான் நடுவில் எப்போ தலை காட்டும், அதுக்கப்புறம் அது கூட பகவான் நாம சொன்னால் சரியாக போயிடும். நடந்த விஷயம் சொல்கிறேன். எவ்வளோ நாளாக என்னை போட்டு பாதிச்சிருந்தது. எங்கள் அம்மா வழியில் எனக்கும் அந்த வீசிங் ப்ராப்ளம், அந்த ஆஸ்மா ப்ராப்ளம் வந்தது. எங்கள் அம்மாவுக்கு ஆஸ்மா இருந்தது, அந்த ப்ராப்ளம் என்னையும் பாதிச்சுது. அந்த டஸ்ட் அலர்ஜி, இந்த அப்புறமா சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டா இது போல் எதனா ஒரு டஸ்ட்டு எதனா இதுவாகிடுச்சுன்னா உடனே வீசிங் ப்ராப்ளம் வாட்டி எடுக்கும், தூங்கவே விடாது, பெருமூச்சு விட்டுன்னு இருப்பேன். அப்போ என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், மாத்திரைலாம் போட்டு பார்த்தேன், என்ன பண்ணேன், சரியாகல. பகவான் நாமா அதுதான் விடாது ஜபித்தேன். நைட்டு பூரா உட்காந்து நாமா சொன்னேன், அஹோராத்திரம். அந்த ராத்திரி முழுவதும் பகவான் நாமா சொன்னேன். காலையிலே சரியாக போச்சு. பகல்லாம் கூட ஜபிக்கல, ராத்திரி மட்டும்தான் தொடர்ந்து நாமா சொன்னேன். எப்படியாப்பட்ட வியாதியும் நம்ம நம்பிக்கையோட பகவான் நாமா சொன்னால் சரியாக போயிடும் அப்படின்னு மகான்கள் சொல்லியிருக்காங்க. களி தான் வியாதிகளை கொண்டு வர்றது, களி தான் பிரச்சனைகளை கொண்டு வர்றது, வீட்டில் சஞ்சலங்களை கொண்டு வர்றது, எல்லா துன்பத்துக்கும் காரணம் களி தான் இல்லையா. இது கலி யுகம், இது அவனுடைய யுகம் தான். இந்த யுகமே கலியுகம்னு பேர். அப்போ அவனுடைய பாதிப்புகள் தான் அதிகமாக இருக்கும். நம்ம தர்ம காரியங்கள்லாம் அந்தளவுக்கு எடுபடாது. கலியுகத்தில் எல்லா தர்மங்களும் கெட்டு போய்ட்டுன்னு தான் சொல்லியிருக்கு. வர்ணாசிரம தர்மங்கள்லாம் சீர்குலைந்து போய்டும் கலியுகத்தில், அப்படி தான் சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்லாம். அப்போ ஒரே ஒரு தர்மத்தை மட்டும் கெடுக்க முடியாது, அதுதான் நாம சங்கீர்த்தன தர்மம். அந்த நாம சங்கீர்த்தனத்தை நாம் அகோராத்திரம் தொடர்ந்து நாமா சொல்ல 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 அது எப்படிப்பட்ட விஷயங்களையும் ஒரு பெரிய மிராக்கள் அதை மாற்றி காமிச்சிடும். அதான் சொல்லுவேன், அந்த இடத்தையே அசைச்சு காமிச்சிடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அசைச்சு காமிச்சிடும். அதுக்கு அந்த சக்தி இருக்குது. நமக்கு என்ன தெரியும், நாமத்தில் என்ன கலந்துருக்கு, ராமா 2 அக்ஷரம், அதில் என்ன பெருசாக மாற்றம் உண்டாயிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஞானாத் அஜ்ஞானாத் உத்தம ஸ்லோக நாமயத்து சங்கீர்த்தம் அகம் வம்சம். அப்போது எதானலக, அதாவது எப்படி நெருப்பில் எரிஞ்சு போதோ, எல்லாமே நெருப்பு எரிச்சிடுற மாதிரி தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் நெருப்பு எப்படி சுட்டுடுதோ, அது தன்மையை காமிச்சிடுதோ, அது மாதிரி நம்ம தகுதி எதிர்பார்க்காம அதனுடைய தன்மை வெளிப்படுத்திடும். நாம நமக்கு செய்ய வேண்டியது பர்ஃபெக்டாக செய்துடும். சரி, இது எவ்வளோ மகான்கள் சொல்லியிருக்காங்க, நான் ஒன்றும் புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏதோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஒரு அனுபவம். அதனால் ஒரு ராத்திரி முழுவதும் நாமா சொன்னான்னு வேறு எதுவுமே இது உனக்கு தெரியக்கூடாது, அந்த நாமம் மட்டும்தான் தெரியணும், அவள் தான். மற்ற தர்மங்கள் பெருசாக தெரியும் போது நாமா பெருசாக தெரியவே தெரியாது. நான் அதான் சொல்கிறேனே, நான் மட்டும் இல்லை, மகான்கள்லாம் சொல்கிறாங்களே, இந்த ஒரு தர்மத்தில் ஸ்திரமாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப சுலபம், ஆனால் ரொம்ப கஷ்டம். மற்ற தர்மங்கள் மனசை மயக்கும். கொஞ்ச நேரம் பாகவதம் படிக்கலாமா, ராமாயணம் படிக்கலாமா, அதுவும் நல்லது தானே. அப்படி தான், எப்படி பாருங்கள், தர்மத்திலேயே களி எப்படி கொண்டு வராமல் பாருங்கள். ஒரு தர்மத்தை ஸ்திரமாக கடைப்பிடிக்க முடியாதபடி மற்ற தர்மங்களில் மயங்குறபடி உன்னை நாமத்தில் திடமாக உன்னை ஈடுபடுத்த முடியாதபடி எப்படி அப்படி ட்ராக்கை மாற்றுறான் பார், வழியை மாற்றிடான் பார். அதுவும் நல்லது தானே, அது பண்ணலாமே, அந்த குருமார்கள் போகலாமே, அந்த பூஜைகளில் கலந்துக்கலாமே.
இந்த விசேஷங்களை கலந்துக்கலாமே, இதை பண்ணலாமே, அதை பண்ணலாமே, அதுவும் ஆன்மீகம் தானே, அதுவும் தெய்வ வழிபாடு தானே, இதில்னா தேவதைக்குள்ள வித்தியாசம், எல்லா தேவதைகளும் ஒன்று தானே, அப்போ இதுலேயும் கலந்துக்கலாம், அதுலேயும் கலந்தான், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். ஆனால் எல்லா தேவதைகளும் ராமநாம தான் சொல்கிறது. நாம் தான் நம்ம தேவதைகளை நம்ம பிரித்து வச்ச மாதிரி பேசுவாங்க. அப்படி கிடையாது. தேவதைகளை பிரித்து வைக்கல. தேவதைகள் எல்லாமே ராமநாமத்தை தான் சொல்கிறாங்க. எல்லாருமே ராம் பக்தர்கள் தான். ஒரு விதத்தில் பார்த்தா சிவனுடைய குடும்பமே ராம் பக்தர்கள் தான். அப்புறம் மற்றதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. பிரம்மதேவர் மட்டும் என்ன சொல்ல போகிறாரு? நான் தான் மச்சந்தா தேவன், நான் தான் நாக்கில் சரஸ்வதி உட்கார வச்சு ஒன்று ராமாயணம் எழுதுறதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்ல வச்சேன் அப்படின்னு சொல்கிறார் பிரம்மதேவரே. வால்மீகத்தில் நாமத்தை இந்த ராமாயண பிரச்சாரம் பண்ணுறது தான் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. பிரம்மதேவரும் சரஸ்வதியும் ராமநாமம் தான் சொல்கிறான். அவளும் ஜெபமாலை வச்சிருக்கா. நாரதரும் ராமநாமம் தான் ஜெபிக்கிறார். அனவரதமும் அந்த ராமருடைய கதை தான் வந்து சம்ஷேக ராமாயணம்னு சொல்லிட்டு போனதே நாரதர் தான். வால்மீகி உபதேசம் பண்ணதே நாரதர் தான் ராமநாமத்தை மராமரான்னு. அப்புறம் எல்லாமே ராம பக்தர்களில் தான் இருக்காங்க. ராமநாமத்தை தான் சொல்கிறாங்க. ராமநாமம் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே இல்லை. ராமநாமம் பரபிரம்மத்துடைய நாமம். அப்போ நாம் அது ஹரே கிருஷ்ணானாலும் ஹரே ராமனாலும் பகவான் ஒருத்தன் தான். எந்த நாமத்தை சொன்னாலும் அது எந்த நாமம் எல்லா நாமும் வசதி தான். அப்போ அந்த எதுக்காக சொல்ல வரேன்னா, நாமத்தை உறுதியாக பற்றி கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு மகான்களுடைய பூர்ண அனுக்கிரகம் வேணும். மகான்களுடைய அனுக்கிரகம் இல்லாமல் நம்மளால் ஒரு தர்மத்தில் ஸ்திரமாக இருக்க முடியாது. அதுவும் நாம் சாஸ்திரம், அதுவும் கொஞ்சம் சில பேர் வந்து இந்த சம்ஸ்கிருதம் படிச்சிட்டோம்னா அதில் ஒரு கர்வம் உண்டாயிடும். அதை வந்து என்னென்னா, நம்மளுக்கு பாண்டித்யம் இருக்குது, நம்மளுக்கு படிச்சிருக்கோமே அப்படின்ற ஒரு கர்வம் என்ன பண்ணோம், நாமத்தை சொல்ல நம்ம இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பாண்டித்யமாக இவ்வளோ சரளமாக படிக்கிறோம், பாராயணங்கள்லாம் பண்ணுறோம், அப்போ வெறும் நாமத்தை சொல்லி உட்காந்து இருக்குதா அப்படின்னு நாமத்தில் அலட்சிய புத்தி உண்டாயிடும். அது காரணம் என்னென்னா அவங்களுடைய பாவம். அந்த பாவம்தான் ஏஷாம் அந்த கதம் பாவம் முடிவடையலை. ஜனனம் புண்ணிய கர்மனாம். அவன் இன்னும் புண்ணியம் பண்ணது போதலை. அவன் புண்ணியம் பண்ணவன் தான். இல்லாட்டி பாகவத பாராயணம் பண்ணுவானா, ராமாயணம் பாராயணம் பண்ணுவானா? புண்ணியம் பண்ணவன் தான். ஆனால் நாமத்தை உறுதியாக பற்றி கொள்ள அளவுக்கு இன்னும் புண்ணியம் சேர்த்துக்கலாமே. அந்தளவுக்கு அதிகமான புண்ணியம் செய்யலை. இன்னும் ஏதோ ஓரளவுக்கு இருக்கிறான், அவ்வளோதான். நாமத்தில் அலட்சிய புத்தி வருதுனாவே அவனுக்கு இன்னும் பாவம் இருக்குன்னு அர்த்தம். அப்படிலாம் சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள். அப்படி சொல்லியிருக்கு. நாமத்தில் எவ்வளோ நாமமாக ரொம்ப வசதி அப்படி நினச்சி நீ பாகவத பாராயணம் பண்ணுற, ராமன் பாராயணம் பண்ணால் கூட அது பலன் கொடுக்கும். ஆனால் நாமத்தை உதாசீனப்படுத்திட்டு நீ எந்த தர்மம் கடைப்பிடிச்சாலும் அது அந்தளவுக்கு சுகம் கொடுக்காது. ஏன்னா நாம தான் ரொம்ப வசதி. இது சாஸ்திரங்கள் தீர்மானம். நான் சொல்கிற பாயிண்ட்டை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாமாவை உதாசீனப்படுத்திட்டு நம்ம என்னதான் எந்த பாராயணங்கள் பண்ணாலும், எந்த சாஸ்திரங்களை படித்தாலும் நாமத்தை உதாசீனப்படுத்திட்டு பண்ணால் அது சரிப்பட்டு வராது. நாமத்தை அலட்சியப்படுத்திட்டு நம்ம செய்யக்கூடிய எந்த தர்மங்களும் பிரயோஜனப்படாது. மோகாசகா மோக கர்மனகா மோக ஞான விச்சேதசகா ராட்சசியும் ஆசுரியும் செய். அந்த ராட்சசாசுரி இயல்பு கூட உண்டாயிடும். சாஸ்திரங்களை நீ என்ன தான் புரட்டி படிச்சிருந்தாலும் நாமத்தை உதாசீனப்படுத்தவே கூடாது. நாமத்தை பிரதானமாக வச்சுட்டு நீ மற்ற தர்மங்களை விட்டால் கூட பரவாயில்லை. மற்ற தர்மங்களை நான் சரியாக கடைப்பிடிக்கல, பாதையில் விட்டேன், பரவாயில்ல. ஆனால் நாமத்தை உறுதியாக பற்றின்றே இல்லையோ அது போதும். அது ஒன்று காப்பாற்றிடும். அது எல்லாத்துக்கும் பரிகாரம். அப்படி ஏதாவது பாவம் வருதான் அந்த பாவத்தையும் நாம சங்கீர்த்தனமே போய்கிடும். இது அவ்வளோ வசதி. இது சாதாரண தர்மம் கிடையாது. நாம சங்கீர்த்தனம் இது நீ இரவும் பகலும் ஜெபிக்க முடியல, சரி, உங்களால் எவ்வளோ நேரம் ஜெபிக்க முடியும், எவ்வளோ நேரம் கீர்த்தனை பண்ண முடியும், பண்ணி பாருங்கள். அது பண்ண நாக்கில் நாம தொட்ட மாத்திரத்தினாலே உங்களுக்கு விடிவு காலம் பிறந்துச்சுன்னு அர்த்தம். சிவதம் மங்களம் உண்டாயிடுச்சு. நாக்கில் நாம ஜிஹ்வாக்கரே நாமதுப்பியம். ஜிஹ்வா அக்கரே நாக்கு நுனியில் நாம தொட்ட மாத்திரத்தினாலே அவள் தான் நீ பவித்திரமாக்கப்பட்டாய். இன்னொரு இடத்துல சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு, பிராமணர்கள் குலத்தில் பிறந்திருந்தால் கூட அவன் பகவன் நாமா உதாசீனப்படுத்திட்டானா அவன் சண்டாளனுக்கு சம்மானம்னா. இதெல்லாம் எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள். ஆனால் ஒரு சண்டாளன் பகவன் நாமா சொல்லிட்டானா உடனே அவன் பிராமண நிலைக்கு உயர்ந்துடுறானா.
சுவாதோபி சத்யா சவனாய கல்பதே. அவன் சோமயாகம் பண்ணக்கூடிய பிராமணன் எந்த தகுதியோ அந்த தகுதிக்கு உயர்ந்துடுறான்னா ஒரு ஸ்வபச்சா நாய் மாம்சத்தை தின்னக்கூடிய சண்டாளன் அந்த உயர்ந்த நிலை பிராமண நிலைக்கு உயர்த்தப்படுகிறானா. ஆனால் ஒரு பிராமணன் நாமத்தை உதாசீனப்படுத்திட்டான்னு சொன்னால் அவன் சண்டாளனுக்கு நிலைக்கு கீழே இறங்கிடுறானா. இப்படிலாம் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. ஆச்சரியமாக இருக்குது அதெல்லாம் படிக்கும்போது அந்த சாஸ்திரங்கள். ஏன் அவனுக்குள்ள அந்த ராட்சசியும் ஆசுரியும், அது பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், அவனுடைய என்னுடைய பக்தியை உதாசீனப்படுத்திட்டுன்னா பகவான் நாமத்தை உதாசீனப்படுத்திட்டு, பக்தினாவே கலியுகத்தில் பகவான் நாமா தான் மெயினு. நாமத்தை உதாசீனப்படுத்திட்டு அவனுடைய ஆசைகள்லாம் பலன் கொடுக்காது, நிறைவேறாது. அவனுடைய கர்மாக்கள்லாம் சரியான பலன் கொடுக்காதான். அவனுடைய ஞானமும் அனுபவத்தை கொடுக்காது. மோகாசகா மோக கர்மான மோக ஞான விச்சேதசகா. அவனுடைய புத்தியானது தப்பான வழியில் போகுமா. அவன் சுபாவம்லாம் வந்துன்னா வெட்டு குத்து விலை அட்ரா விட்றா அப்படின்னு ஒரு கேவலமாக லோக்கலாக பேசுகிற புத்தி இல்லை. அது ராட்சச இயல்பு, அது அசுர இயல்பு. அந்த நிலைக்கு தள்ளப்படுவானா. இவனை அடிப்படின்னு அவனை அடிப்படின்னுவான். ஆமாம் அட்ரா விட்றா அப்படியா பொலடா சும்மா அப்படின்னு அவன் பேச்சே லோக்கலாக இருக்கும். வார்த்தைகள் தப்பான வார்த்தைகள் பேசுவான். ஏன்னா அது அசுர இயல்பு. அந்த அசுர இயல்புக்குள்ளே இவன் இவனுடைய தரமானது குறைஞ்சிடுமா. சுபாவங்களுடைய அந்த சுபாவத்தினுடைய தரமே குறைஞ்சிடுமா. அப்போ ஒரு மதிப்புமிக்க ஒரு பிராமணன் எப்படி பேசணுமோ அப்படி பேச மாட்டான். அவனுடைய பேச்சே பார்த்தா லோக்கலாக இருக்கும். கேவலமாக ஒரு ஸ்லம்மில் பேசுகிற மாதிரி பேசுவான். அவன் அந்த அசுர இயல்பு படைத்தவர்கள் எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுவாங்க, பயங்கரமாக கோவப்படுவாங்க, டென்ஷனாக பேசுவாங்க. ஒரு பெரியவங்களை மதிக்க மாட்டாங்க. வேதத்தை கூட மதிக்க மாட்டாங்க. வேதத்தை பாராயணம் பண்ணுற பிராமணர்களையும் மதிக்க மாட்டாங்க. இவரில் பிராமண குலத்தில் பிறந்தவர்கள் தான், ஆனால் அசுர இயல்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. இரண்யகசிபு பிராமணன் தானே, ராவணனும் பிராமணன் தானே. அப்போ ஏன் அவனை ராட்சசன் அசுரன்னு சொல்கிறோம் நாம்? இயல்பு, அவருடைய சுபாவங்கள் அப்படி மாறிடும். ஏன்னா பகவானிடத்தில் பக்தி இல்லாதனால, பகவான் நாமா சொல்லாதனால. அப்போ அந்த நிலைக்கு பட்டு விடுகிறான். அப்போ அவனுடைய காமம் அதர்மமான காமமாக இருந்தது. ராவனுடைய காமம் அதர்மமான காமமாக இருந்தது. அது மாதிரி புத்தி தான் அவங்களுக்கெல்லாம் உண்டாகும். அதர்மமான விஷயங்களே ருச்சி உண்டாகும், அதர்மமான ஆசைகளே அவங்களுக்குள்ளே உண்டாகும். அதான் அசுர இயல்பு, ராட்சச இயல்பு. இவைகள்லாம் எதனால் உண்டாகுதுன்னா பகவன் நாமத்தை உதாசீனப்படுத்துறதுனால உண்டாகுதான். அதான் நாம ரசோதயத்தில் புட்டு வைக்கிறார் பகவன் நாம போதேந்திரால். படித்து பார்த்தா பயமாக இதெல்லாம் படிக்கும்போது பகவத்கீதையில் இருக்கிற ஸ்லோகத்துக்கு தான் விளக்கம் கொடுக்குறார். அந்த ராட்சச அசுர இயல்பு அவனை எந்த அளவுக்கு மாற்றிடும். அப்படி பகவானை விட்டு விலக வைக்க காரணம் என்னென்னா அவனுடைய பாபமானது அந்த பகவான் நாமா சொல்லாதபடி ரட்சிக்கிறது தான். பாபம் போய் ரட்சிக்குமான்னா, ஆமாம் ரட்சிக்குது. என்னென்ன பகவான் நாமா சொல்லாதபடி ரட்சிக்குதான் அந்த பாவமானது, அப்படிலாம் சொல்லியிருக்கு. அப்போ அவன் சண்டாளனுக்கு நிலைக்கு இறங்கிடுறான். அப்போது சண்டாளன் எப்படி இருப்பான் அப்படின்னா த்ரீசங்கு அந்த மச்ச அந்த மீன் வாடைன்னா அந்த மீன் நாத்தம், அந்த அசுகந்தம், சரியான ஆச்சாரம் இல்லாமல் சரியான குளிக்காமல் நாத்தம் அடித்து அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா, பார்த்துருப்போம். சரியாக ஸ்நானம் பண்ணாமல் அப்படி நீச்சலாக இருக்காங்க இல்லையா, அதான் சண்டாளத்தன்மை. அப்படியேப்பட்ட ஒரு ஆச்சார அனுஷ்டானம் இருக்கா, சரியாக குளிக்க மாட்டான், சரியான ஒரு சுத்தபத்தமாக இருக்க மாட்டான், அவனுடைய செயல்களே பார்த்தா ஒரு அசுத்தமாக இருக்கும். அப்போ அவனுடைய நடத்தையும் அப்படி தான் இருக்கும். அதுதான் சண்டாளத்தன்மைன்னு பேர். அந்த சண்டாள நிலைக்கு அவன் இறங்கிடுறானா. அப்போ அவனுடைய பேச்சும் பார்த்தா ஒரு கலீஜாக இருக்கும். அப்படி சொன்னால் தான் ஈஸியாக புரியும், அதனால் அப்படி சொல்கிறேன். ஒரு மாதிரி கலீஜான்னா அப்படியே ஒரு கேவலமாக பேசுவான். அந்த சண்டாளத்தன்மைக்கு யார் இறங்கிறான்னா பகவன் நாமத்தை உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு இந்த சுபாவங்கள்லாம் தன்னாலே வந்துடுமா. அவர்கள் பக்தி இல்லாமல் பக்தியை உதாசீனப்படுத்திட்டு பகவன் நாமத்தை உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு அவர்கள் பிராமணர்களே ஆனாலும் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் சண்டாள நிலைக்கு இறங்கிடுறாங்களாம். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, கழுதைக்கு சமமானவன் நரகர்த்தப்பன்னா மனுஷ கழுதை அவன் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அதனால தான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் போதேந்திரால் இதெல்லாம் அப்படியே ரசோதயத்தில் புட்டு வைக்கிறார். இன்னும் நிறைய சொல்லலாம்.
ஆனால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இதெல்லாம் சொல்லும்பொழுது. இப்படிலாம் இந்த நிலைக்கு அறிஞராங்கன்னா உலகத்தில் பார்த்தா அப்படி தானே இருக்காங்க. பயங்கர டென்ஷனாக வார்த்தைகள்லாம் தப்பாக விட்டுண்டு, நடவடிக்கைகள்லாம் அதர்மமான நடவடிக்கைகள், தப்பான விஷயத்தை சரின்னு சொல்லிடுது, அதை நியாயப்படுத்துறது, தப்பான விஷயத்தை சரின்னு சொல்லி அதை நியாயப்படுத்துறது, மனமறிஞ்சே கணவனை மதிக்காமல் இருக்கிறது, கணவன்மாரெல்லாம் அப்பா அம்மாவை பிள்ளைகள் மதிக்காமல் இருக்கிறது, பெரியவங்களுக்கு சின்ன மரியாதை கொடுக்காமல் இருக்குது. இதெல்லாம் எதனால்? நான் அசுர இயல்பு தானே, இதெல்லாம் ராட்சச இயல்பு தானே. அப்படின்னு கஷ்யப்பர் பேச்சு மதித்தானா இரண்யகசிப்பு? இரண்யாக்ஷன் இல்லையே. அந்த அசுர இயல்புன்னு எல்லாரையும் மீற தான் வைக்கும். நான் தான் பெரியாள் அப்படின்னு. அதுதான் அசுர குணம் படைத்தவர்கள். அவர்கள் வேதத்திலாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ பயங்கரமான கோபிஷ்டர்களாக இருப்பாங்க. தான் பெரியாள், தான் அந்த நான் என்னை விட்ட வேறு யாரும் இல்லை உலகத்தில் அப்படின்ற மாதிரி. அப்போ பேச்சுகளும் நடத்தைகளும் பார்த்தா ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கும். ஆனால் சாத்விக சம்பன்னர்களாகிய பாகவதர்கள் மௌனமாக இருப்பாங்க. பகவன் நாமா சொல்கிறவங்களுக்கு எப்படியாப்பட்ட சண்டாளனா கீழ்நிலையில் இருந்தாலும் அவனுடைய நடத்தைகள்லாம் மாற்றம் ஏற்படும், அவனுடைய குணங்களில் மாற்றம் ஏற்படும், அவனுடைய செயல்களில் மாற்றம் ஏற்படும், அவனுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தா நல்ல மதிப்புடையவனாக அவன் சிறந்து விளங்குவான். அவனுக்கு தெய்வம் அனுகூலமாக இருக்கும். அவனுடைய அவனுடைய எல்லாமே சுத்தமாக இருக்கும். அவன் செயல்கள் எல்லாம் பார்த்தா அவன் சண்டாளன் தான். ஆனால் பகவன் நாமத்தினால தர்மத்தில் அவன் நிலைத்து நிற்கிறான்னா அந்த தர்மம் தான் ஆச்சாரமாக இருக்கும். அப்போ அவன் கடைப்பிடிக்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும். அவன் பேச்சுக்களும் அவனுக்கு தன்னாலே மாறிடும். பேச்சுக்கள் நடத்தைகள் எல்லாமே மாறிடும். அவன் குலத்தில் பார்த்தா தாழ்ந்தவனாக இருப்பான், ஆனால் பார்த்தா செயல்களில் பார்த்தா மகா உத்தமனாக இருப்பான். ஏன்னா பகவன் நாமா சொல்கிறவங்களுக்கு இந்த மேன்மையும் சொல்லணும் இல்லையா? இப்போ நான் பிராமண குலத்திலே பிறந்தாலும் தாழ்ந்த தன்மையும் சொன்னேன், சண்டாளத்தன்மையும் சொன்னேன். கழுதத்தன்மைன்னா கழுதுன்னா இப்போது கழுது என்னென்னா கணைச்சினே இருக்கும். அப்போ அவனுடைய பேச்சுக்கு மரியாதை, அந்த கழுதைக்கு எப்படி அதனுடைய கணைக்கிறது மரியாதை இல்லாமல் போயிடுதோ அது மாதிரி இவனுடைய பேச்சுக்கு உலகத்தில் மரியாதை இல்லாமல் போயிடும். அதே மாதிரி அந்த கழுதை கணைக்கிற மாதிரி இது ஏன் சும்மா கத்தின்ட்டு இருக்குது அப்படின்னு அலட்சியப்படுத்துகிறாங்க இல்லையா? அது மாதிரி அந்த நிலைக்கு அவன் தள்ளப்படுவான். பகவன் நாமத்தை உதாசீனப்படுத்தி தான் அவன் கழுதைக்கு சமமானவன் சொன்னால் அந்த கழுதையினுடைய நிலைமை என்ன அப்படின்னு யோசித்து பார்க்கணும். அந்த நிலைமையில் தான் ஒரு மனுஷன் இருப்பான். பகவன் நாமத்தை உதாசீனப்படுத்திட்டான். ஒரு நிமிஷம், இதெல்லாம் பயமாக இருக்குது இதெல்லாம் சொல்கிறதுக்கு. ஏன்னா சாஸ்திரம் அப்படி சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த நிலைக்கு நம்மளாம் இறங்கிடக்கூடாதுன்னுக்காக சொல்கிறேன். பகவன் நாமத்தை உறுதியாக பற்றி கொண்டால், பகவன் நாமத்தை அர்த்தம் தெரிஞ்சு சொன்னாலும் அர்த்தம் தெரியாமல் சொன்னாலும், நாமத்துடைய மகிமை தெரிஞ்சு சொன்னாலும் நாமத்துடைய மகிமை தெரியாமல் சொன்னாலும், ஆனால் உன்னை பவித்திரமாகிடும். அது உன்னை உத்தமனாக மாற்றிடும். நீ வெறும் நாமத்தையே சொல்லுவா, நீ தர்மாத்மாவை மாறிடுவேன். சிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்தி மிகச்சதி. சீக்கிரமாக உண்மையான சாந்தின்னு நான் தெரிஞ்சுப்பேன். அப்போது நீ என்னதான் மற்ற தர்மங்களை கடைப்பிடித்தாலும் நாமத்தை உதாசீனப்படுத்திட்டா அவன் அசுர நிலைக்கு இறங்கிடுறான், கழுத நிலைக்கு இறங்கிடுறான், சண்டாள நிலைக்கு இறங்கிடுறான். இப்படிலாம் சொல்லியிருக்கு. சூத்திரனாயிடுறான். அவன் தான் சூத்திரனா பரவாயில்ல, அதோட ரொம்ப கேவலமாக மிருகத்தன்மைக்குள்ள நாய், பசு, ஒட்டகம், கழுதை இந்த நிலைக்கெல்லாம் இறங்கிடுறான் அவன். பன்றி இந்த நிலைக்கு இறங்கிடுறான் அவன். இப்படிலாம் சொல்லியிருக்கு சாஸ்திரம். அப்போ அதனுடைய சுபாவங்களை பார்த்தா அது மனுஷனிடத்தில் காணப்படும். இந்த நாய், ஒட்டகம், பன்றி, இந்த கழுதை இதனுடைய சுபாவங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த சுபாவங்கள் அந்த மனுஷனிடத்தில் காணப்படும். எதனாலனா பக்தி பண்ணாதனால. ஆனால் பகவன் நாமா சொல்கிறவங்க, அந்த பக்தி பண்ணுறவங்க, அவங்களுடைய சுபாவங்கள்லாம் பார்த்தா தெய்வீகமாக காணப்படும். அது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுடைய பேச்சுக்களே ஒரு தன்மையாக இருக்கும். அவரிடத்துல பேசினா இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமான்னு தோணும். அவர்கள் அவர்கள் பேசுனோடனே நமக்கு பக்தி மனம் கமழும். அந்த பக்தியை அப்படி ஊட்டுவாங்க. சில இடத்துல பேசினாவே அப்படியே காது, எப்பா இவங்களும் கொஞ்சம் நேரம் வாய் திறக்காமல் இருக்கானா, கொஞ்ச நேரம் இவன் பேசாமல் இருந்தால் போதும். எப்படி கழுதை கத்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுமோ, அது மாதிரி இவன் பேசுறதுக்கு, இவனுடைய பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். அந்த கழுதை நிலைன்றது அதுதான். அதே சமயத்தில் ஒரு பெண் கழுதை வதைக்கிறத கூட பொருட்படுத்தாமல் எப்படி ஆண் கழுதை பின்னாடி போகுதோ அது மாதிரி ஸ்திரீ சுகத்துக்கு அலைகிறவனாக இவன் இருப்பான்.
அது பெண் சுகத்தையே பெருசாக மதிக்கிறவனா இருப்பான். அதுதான் கழுதை நிலை. அதே மாதிரி அது ஒரு பொன்மூட்டையே முதுகில் சுமந்தாலும் அது பொன்மூட்டைன்னு எப்படி தெரியாமல் அது பாட்டு சுமந்துன்னு இருக்கோ, அல்பமான உணவுக்கு ஆசைப்பட்டு அது மாதிரி நிலை. அதாவது மனுஷன் வந்து அது மாதிரி ஏதோ சோத்து பாட்டுக்கு இந்த வாழ்நாள்லாம் வீணாகிட்டு இருக்கே, இப்படி வீணாக உழைச்சிட்டு இருக்குமே அப்படின்றத மறந்துட்டு அவன் பாட்டுக்கு அந்த வாழ்நாள் வீணாகுதுன்றதை மறந்துட்டு இந்த கழுதை மாதிரி உழைச்சின்னு இருப்பான் அவன். அந்த கழுதை நிலைன்றது அதுதான். அந்த சுபாவங்கள்லாம் இவன் இடத்துல காணப்படும். அதனால் பகவன் நாமத்தை உதாசீனப்படுத்துறதுனால, பகவன் நாமாவை அலட்சியப்படுத்துறதுனால, பகவன் நாமத்தை சொல்லாததுனால. அப்போ மற்ற தர்மங்கள்லாம் கடைப்பிடிக்கிறது வீணான்னு கேட்டால், மற்ற தர்மங்கள் கடைப்பிடிக்கிறதுலாம் நம்ம நாமத்தை கொண்டு வந்து விட்டுடணும். நாமத்தை கொண்டு வந்து விட்டுட்டு மற்ற தர்மங்கள்லாம் நம்ம விட்டு போனால் பரவாயில்ல. ஆனால் நாமத்தை அலட்சியப்படுத்துன்னு சொன்னால் நம்ம பண்ணுற தர்மங்களில் ஏதோ குறை இருக்குது. நாமத்தை உதாசீனப்படுத்துகிற அளவுக்கு நம்ம பண்ணுற தர்மங்களில் எங்கேயோ ஓட்ட உடசல் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு அடைக்கணும். அந்த ஓட்ட உடசலை அடைச்சா தான் நம்ம பண்ணுற தர்மங்கள் சரியான புண்ணியத்தை கொடுக்கும். அது ஒழுகாது, வீண் போகாது. இல்லைன்னா மோகாசகா மோக கர்மனகா. மோக கர்மன்னா நம்ம கர்மாலாம் வியர்த்தமாக போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். மோகாசகா நம்ம ஆசைகள்லாம் வீணாக போயிடும். மோக ஞானகா நம்ம சம்பாதிச்ச ஞானமெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அது அனுபவத்தை உண்டாகாது. சொல்லப்போனால் அதுக்கு விச்சேத அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ராட்சசி அசுர இயல்பு கூட உண்டாயிடும். எதனாலன்னா நாம சங்கீர்த்தனத்தை அலட்சியப்படுத்தணும். ஏன்னா இது யுக தர்மம். இது யுக தர்மம். நாமன்றது யுக தர்மம். இதை மாற்றக்கூடாது. அது யுக தர்மத்தை வந்து நீ அலட்சியப்படுத்தி அதுதான் மெயினானது நாம சங்கீர்த்தனம். அதை உதாசீனப்படுத்தி நம்ம எந்த தர்மம் கடைப்பிடிச்சாலும் அது பிரயோஜனமற்றது. அவன் வந்து சண்டாள நிலைக்கு கருத நிலைக்கு தள்ளப்படுகின்றான் அதை உதாசீனப்படுத்துறதுனாலே. அப்போ அவனுடைய பாவம்தான் அந்த நாமத்தில் விமுகமாக நாமத்தை சொல்ல விடாமல், நாமத்தை கேட்க விடாமல், நாமத்தில் நிஷ்டையாக இல்லாதபடி அவனை புறம்பே தள்ளிவிடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? சுலபமானது தான். ஆனால் அது சொல்ல விடாதபடி பண்ணுறது என்னென்னா நம்முடைய பாவமா. நம்ம பாவம் அந்தளவுக்கு பாவங்கள் பண்ணியிருக்கோமா. அதனால தான் ஒரு தடவை கூட ராமா கிருஷ்ணான்னு சொல்ல முடியலையா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்ல முடியல. ராம ராமான்னு சொல்ல முடியல. ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்ல முடியல. இல்லை நாராயணான்னு சொல்ல முடியல. கேசவான்னு சொல்ல முடியல. மாதவா மதுசூதனா கிருஷ்ணா வாசுதேவா நாராயணா ஹரி கோவிந்த அப்படின்ட்டு பகவான் நம்ம ஜனார்த்தனா ஜெகன் நிவாசா அப்படின்னு பகவான் நாம் சொல்ல முடியாத காரணம். அப்போ நாம சங்கீர்த்தனம்ன்றது கொஞ்ச நாள் பண்ணுறாங்க சில பேர். ஆனால் முன் ஜென்மத்தினுடைய கர்ம வினை இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணோம், நம்ம கொஞ்ச நேரம் அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அது வந்து தடை பண்ணிவிடும். தடை பண்ணிட்டு அவன் மறுபடியும் நாமத்தையே திரும்பி பார்க்க மாட்டான். அவன் வேறு ஏதோ ஒரு வழியில் போகிறான்னு சொல்லிட்டு போயின்னு இருப்பான். அது காரணம்னா அவனுடைய பாபம். அதாவது நாமத்தை நல்லா பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அது ஏதோ ஒரு புண்ணியத்தினால நாமத்தை பண்ணின்னு இருக்கான் அவன். அப்புறமா அவன் முன்னாடி பண்ண பாவம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ண உடனே அது கிராஸ் பண்ணும். அது உள்ளே வந்த உடனே இவன் நாமத்தை விட்டுருவான். நாமத்தை விட்டு வேறு ஏதோ வழி பண்ணுறேன், நான் வேறு ஒரு சாதனை பண்ணுறேன், நான் வேறு ஒரு பரிகாரம் பண்ணுறேன், இதுவும் நல்லது தான், இதுவும் ஆன்மீக பாதை தான், நான் இந்த பூஜைகள் பண்ணுறேன், இந்த பாராயணங்கள் பண்ணுறேன், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், அந்த வழியில் போயின்னு இருப்பான். நாமத்தை அப்படியே விட்டுருவான் துண்டா. அதுக்கு முன்னாடி நாம நல்லா சொல்லியிருந்தானே, நிஷ்டையாக இருந்தானே, அந்த புண்ணியம் அவனுக்கு இருந்தது பண்ணான். இப்போ அந்த இவன் முன்னாடி பண்ண பாவம் இருக்கு இல்லையா, அது இப்போ வேலை செய்யுது. அந்த பாவம் பண்ணது நாமத்தில் அலட்சிய புத்தி உண்டாக்கிடுது. அப்போது மற்ற தர்மங்களை கடைப்பிடிக்கிற மற்ற பாராயணங்கள் மற்ற பூஜைகள்லாம் பண்ணுறானே, அதுவும் புண்ணியந்தான். ஆனால் அதான் நாமத்தை சொல்கிற அளவுக்கு இவன் இன்னும் பாவம் ஃபுல்லாக போகலன்னு அர்த்தம். ஏஷாந்தோ அந்த கதம் பாவம், முடிவான பாவம் இவனுக்கு பாவம் முழுசும் போகலை. அந்தளவுக்கு கொஞ்சம் புண்ணியம், அதாவது என்னென்னா பாவம் போயிருக்கு, நாம சொல்கிற அளவுக்கு முழுசாக பாவம் போகலை. அதனால் வந்து இவன் மற்ற ஆன்மீக சாதனைகளை பண்ணுறானே தவிர நாமத்தில் வர அளவுக்கு இன்னும் முழுசாக பாவம் போகலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ புண்ணியாத்மா தான், ஆனால் கொஞ்சம் பாவம் இருக்குது. இவன் பூஜைகள் பண்ணுறான், புரஸ்காரம் எல்லாம் பண்ணுறான், ஆனால் நாமத்தை சொல்கிற அளவுக்கு இவனுக்கு முழுசாக இன்னும் 100% பாவம் போகலை. ஏதோ கொஞ்சம் பாவம் போயிருக்கு. அதனால தான் புண்ணிய கர்மங்களை பண்ணுறான். அதனால தான் ஏதோ பூஜைகள் ஏதோ புரஸ்காரம் ஏதோ பண்ணுறான்.
ஆனால் நாம சொல்கிற அளவுக்கு இன்னும் முழுசாக பாவம் போகலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அவங்கள அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அப்போது அந்த பாவம் அவனை ரட்சிக்கிறது தான். எப்படின்னா நாம சொல்ல விடாதபடி. இதெல்லாம் இப்போ தான் புரியுது. இதெல்லாம் சாஸ்திரங்களை படித்தா இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஏன் நம்மளுக்கு ஒரு மனுஷனுக்கு ராட்சச இயல்பு அசுர இயல்புலாம் என்ன, ராட்சச அசுரர்கள் எப்படி நடந்துப்பாங்க, ஒரு கழுதை நிலைன்னா என்ன, ஒரு சண்டால் நிலைன்னா என்ன, ஒரு நாய் எப்படி நடந்துக்கும், அது அப்போ அந்த நிலையிலாம் ஒரு மனுஷனை பார்க்கலாம். இந்த நிலைகள்லாம் இவன் நடந்துக்கிறான். ஏன்னா இதுதான் நாமத்தை உதாசீனப்படுத்துவதனுடைய பலன். இதுதான் களி பாததே. இதுதான் களியினால் பாதிக்கப்படுறது. இந்த சுபாவங்கள் தான், இந்த சண்டாளத்தன்மை, நரகர்த்தபை, அதாவதுனா கழுதைத்தன்மை, நாய்த்தன்மை, ஒட்டகத்தன்மை, பன்றித்தன்மை, இவைகள்லாம் இந்த தன்மைகள்லாம் ஒரு மனுஷனிடத்தில் காணப்படுகிறது. ஏன்னா அது பகவன் நாமத்தை உதாசீனப்படுத்துறதுனால உண்டாகக்கூடிய தன்மைகள் இவைகள்லாம். இதுதான் களியினுடைய தோஷம். களி தோஷ நிதே ராஜன்னு சஸ்தி ஏகோ குண மகான் மகாகுண மகான் குணன் குணம் மகான்னு உயர்ந்த குணம் ஒன்று இருக்குன்னா அது நாம சங்கீர்த்தனம் தான். அதனால் அவ்வளோ லேசில் நாம சங்கீர்த்தனத்துக்கு வந்துட முடியாது. நாம சங்கீர்த்தனத்தில் திருடநிஷ்டையாக அது ஒன்றே போதும் அப்படின்னு நின்றுட முடியாது. அதுக்காக சொல்ல வரேன். சப்ஸ்டியூட்டாக வேறு தர்மங்களையும் கடைப்பிடிச்சுன்னு தான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. நான் சொல்ல இதெல்லாம் நான் அப்படியே பகவன் நாம போதேந்திரால் சொல்லியிருக்காரு, அதே சமயம் மகான்கள் சொல்லியிருக்காங்க, அதை அப்படியே காப்பி அடித்து அப்படியே சொல்கிறேன், அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் அப்படியே மகான்கள் சொன்னதை அப்படியே திருப்பி சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போ அதில் திருடநிஷ்டையாக இருக்கணுன்றதுன்னா அந்தளவுக்கு உன்னுக்கு பாவங்கள் முழுசாக கரைஞ்சிருந்தால் தான் நாம் ஒன்று போதும் அப்படின்னு திருடநிஷ்டையாக இருக்க முடியும் அப்படின்னு மகான்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துட்டுன்னு சொன்னால் நீ அவ்வளோதான். உனக்கு அஷ்டமா சித்திகள்லாம் பகவான் அள்ளி கொடுத்துருவான். பகவானுடைய சாட்சாத்காரம் ஈஸியாக பெற முடியும். 96 கோடி நாமா சொன்னாரே யார், தியாகராய சுவாமிகள். பகவத் சாட்சாத்காரம் பெற்றாரா இல்லையா? கபீர்தாசருக்கு பகவான் நாமத்தை பிடிச்சிருந்தாரே, அவர் ஹரியனுடைய பகவானுடைய சாட்சாத்காரத்தை பெற்றாரா இல்லையா ஆஞ்சநேயர் மூலமாக? அப்புறம் பத்ராச்சல ராமதாசர் பகவான் நாமா சொன்னார். ராம்ஜி லக்ஷ்மண்ஜியை வந்து காப்பாற்றினாங்களா இல்லையா? 14 வருஷம் பகவான் நாம சொன்னார். அதுதான் அந்த ஒரே நிஷ்டையாக நாம் பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பகவத் சாட்சாத்காரம் பரிபூர்ணமாக ஏற்படும். அப்போ பகவானே கிடைச்சிடுவான். உலகத்தில் மற்ற விஷயங்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இதுக்கு நடுவில் என்னென்னா, இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுனால நமக்கு நிறைய சிஷ்யர்கள் கூட்டம், அதை பேரும் புகழும் வந்துடும், பணம் வந்துடும், பேர் புகழ் இதெல்லாம் இடையில் வருது. இதில் மயங்கி அப்படியே விட்டுரு, அதுலேயே மயங்கிடுறாங்க. அதுதான் இடையூறு. இந்த நாமத்தை பிடிச்சின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த சாணித்தியமானது அவங்களுக்கு நல்ல பேர் புகழெல்லாம் வாங்கி கொடுத்துரும், பணம்லாம் நல்லா வாங்கி கொடுத்துரும், பதவி எல்லாம் வாங்கி கொடுத்துரும், உயர்ந்த நிலைக்கு வந்துடுவாங்க. இவருக்கு நிறைய சிஷ்யர்கள் கூட்டம் கூட நிறைய சேர்ந்துடும். இவங்க இருக்கிற இடமே மங்களகரமாக இருக்கும். ஆனால் அதில் மயங்கிட்டால் அதுக்கு பிறகு நாமா மேலே சித்திகளை கொடுக்காது, மேலே பெரிய பெரிய பலன்களை கொடுக்கறத நிறுத்திடும். அவங்களே கட்சியில் பார்த்தா அந்த நாம சங்கீர்த்தன தர்மத்திலேருந்து வேறு தர்மங்கள்லாம் கடைப்பிடிப்போம் போயிடுவாங்க. அந்த நாம சங்கீர்த்தனத்தில் தான் அவங்க உயர்ந்தாங்க. நாம சங்கீர்த்தனம் தான் அவங்கள புகழும் பதவியுமாக வச்சுருக்கு. நாம சங்கீர்த்தனம் அவங்களுக்கு நிறைய சீடர்கள், நிறைய சத்சங்கத்தையும் கூட்டி சேர்த்துருக்கு. எல்லாம் கரெக்டு. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அதில் மயங்கினோடனே என்னென்னா, சரி மக்களுடைய மனோரஞ்சகத்துக்காக அவர்களுக்காக என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வேறு தர்மங்கள்லாம் கடைப்பிடிக்க போகும்பொழுது அவ்வளோதான், அவுட், அன்ஃபிட். அங்கே தான் நிறைய பேர் தோல்வி அடைகிறாங்க. சில மகாத்மாக்கள், சில பெரிய பெரிய நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்களாம் அங்கே தான் தோல்வி அடைகிறாங்க. கொஞ்சம் இந்த தர்மத்தையும் கடைப்பிடிச்சா என்ன, நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணுறப்போ ஒழுங்காக நல்லா போயிருந்தில்ல, இப்போ எதுக்கு நீ அந்த தர்மங்கள்லாம் கடைப்பிடிக்கிற? வீழ்ச்சி அடையிறதுக்கு இல்லை, கொஞ்சம் பாகவத பிரவச்சனமும் பண்ணலாமே. கொஞ்சம் நல்ல விஷயம் பாகவத பிரவச்சனம் பண்ணுறது நம்ம. நீ அப்போ அதுக்கு முன்னாடி பண்ண நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியுமா? அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ண முடியுமா? ரெண்டு கத்தி ஒரே உரையில் போட முடியுமா? ஒரே உரையில் 2 கத்தி போட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் நீ பர்ஃபெக்டாக 24 hours நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருக்கும் போது உன்னுடைய எல்லாரும் வந்தாங்க, நல்லா பண்ண, உன்னுடைய புகழ். உனக்கு என்ன குறைச்சல் சொல்லு, பகவான் என்ன குறைச்சல் வச்சான்? நீ எதுக்கு இன்னொரு தர்மத்தில் தாவற?
இல்லை எல்லாமே அதெல்லாம் பண்ணுறாங்களே, உபன்யாசம்லாம் பண்ணுறாங்க, நம்மளும் கொஞ்சம் உபன்யாசம் பண்ணலாம், நாமளும் கொஞ்சம் நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், கொஞ்சம் இதெல்லாம் மற்ற சாஸ்திரங்கள்லாம் பார்க்கலாம். போச்சா? அது ஏன்னா கொஞ்சம் நமக்கு அந்த அது எப்படி சொல்கிறது, ஆனால் உண்மையை சொல்லி தான் ஆகணும். கர்வம், அகங்காரம். நம்மளை மாதிரி யார் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்க? நம்மளை மாதிரி யார் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது? அது வந்துடுச்சுன்னாவே உன்னை அடிச்சிடும், உடனே தலைமையிலே கொட்டும். அது என்ன பண்ணும், மற்ற தர்மங்களை உன்னை பிரவர்த்திக்கு செய்வோம். அதுவும் தர்மம் தானே, நம்ம கடைப்பிடிப்போம். ஆனால் நாம சங்கீர்த்தனத்தை கோட்டை விட்டுருவோம். இன்றைக்கி நடக்கிற விஷயமே இதுதான். ஒழுங்காக ஒரே பாதையில் போய் நாம சங்கீர்த்தனத்தில் அருமையாக குதூகலமாக சந்தோஷமாக ஆடி பாடி அது ஒன்றே நல்லா போயின்னு இருந்திருக்கும். கரெக்டாக நம்மளுடைய பாவம் இல்லாட்டி நம்ம கர்ம வினை அது என்ன பண்ணோம், நம்ம முன் ஜென்மத்தில் எதாவது பண்ணியிருந்தால் அது என்ன பண்ணோம், அந்த ட்ராக்கை மாற்றி அதுவும் புண்ணிய கர்மா தானே, அதுவும் என்ன பண்ணோம், அதுவும் சாஸ்திரம் தானே சொல்லியிருக்கு, அது வந்து தப்பு இல்லையா அப்படின்னு நம்ம புத்தியை மாற்றி அந்த தர்மத்தில் ஈடுபாட செய்யும். அப்போ இதுலேயும் இல்லாமல் அதுலேயும் இல்லாமல் திண்டாடும்படி செய்திருமா. இதெல்லாம் மகான்கள் சொன்னது, நான் சொல்லலை. இது அத்தனையும் மகான்கள் சொன்னதை அப்படியே காப்பிச்சு சொல்கிறேன், அவ்வளோதான். இது என் சொந்த சரக்கு கிடையாது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் மகான்கள் சொன்னதை அப்படியே சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போ எதனாலன்னா கொஞ்சம் சித்திகள் ஏற்படும் போது மயங்கிறதுனால்தான் தன் கர்மத்திலேருந்து நழுவுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சாஸ்திரங்களும் சொல்லியிருக்கு, மகான்களும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த சித்திகள், அஷ்டமா சித்திகள், லகிமா மகிமா, எப்படிப்பட்ட உயர்ந்த சித்திகள் கிடைச்சாலும் பரகாய பிரவேசம், இந்த உடம்பு விட்டு கூட போயது எல்லாம் அதுவே கிடைச்சாலும் மயங்கக்கூடாது. நம்ம பாட்டு பக்தியில் ஸ்திரமாக இருக்கணும். நம்ம தர்மத்திலேருந்து நழுவே கூடாது. கண்டிப்பாக சித்திகள்லாம் ஏற்படும். நாமத்தை சொல்கிறதுனால சித்திகள்லாம், அஷ்டமா சித்திகள்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் நீ அந்த நாம நிஷ்டையாக இருக்கணும். இருந்துட்டுனா வேறு தர்மத்தில் மனசு மயங்கக்கூடாது. அப்படி இருந்துட்டால் நிச்சயமாக எல்லா பலன்களையும் கொடுக்கும். ஆனால் கொடுக்கும்போது பலன்களில் மனசு மயங்கும்போது கொஞ்சம் அது மட்டும் மனசை மயங்கிறது மட்டும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவனுடைய கர்ம வினைகள் என்ன பண்ணணும், நாமத்தை விட்டு விலகும்படி வேறு தர்மத்தில் பிறகு அதுவும் ஆன்மீக தர்மம் தான் இருக்கும், அதுவும் பாக தர்மமாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தா நாம சங்கீர்த்தனத்தை உதாசீனப்படுத்தி மற்ற தர்மங்களில் போய் மற்ற தர்மங்களில் ஈடுபடனே நாம சங்கீர்த்தனை உதாசீனம். இப்போது சீதை எதுக்கு மானிடத்தில் மயங்கினா? ராமரை விடவா அந்த மான் அழகு? அதுதான் அந்த மயக்கம். ராமரை விட மான் அழகு இல்லை. ஆனால் ராமரை கொஞ்சம் நேரம் மறந்துட்டான். அந்த மான் இடத்துல மனசு ஈடுபட்டுச்சு. அவள் தான் ராமரை விட்டு பிரிஞ்சிட்டான் சீதை. அது பிறகு எவ்வளோ அல்லல் பட்டா யோசிச்சு பாருங்கள். மறுபடியும் ராமரை அடையத்துக்கு அவ்வளோ பாடுபட்டாகும் சீதை. அக்னி பிரவேசம்லாம் பண்ணி அது தான் ராமரை அடைய முடிஞ்சுது இல்லை. அது பிறகு அவ்வளோ ராட்சசனுடைய கொடுமைகள்லாம் அனுபவிச்சு 10 வருஷம் அன்னாகாரம் இல்லாமல், ராமனுடைய இம்சை வேறு நடுவில், அப்புறம் அக்னி பிரவேசம், அப்புறமா தான் ராமரோட சேர முடிஞ்சது. அப்படின்னா எவ்வளோ இன்னல்களுக்கு ஆளானா. அதனால் நம்ம விட்ட இடத்து மறுபடியும் பிடிக்கணும் எவ்வளோ பெரிய கஷ்டம். அதனால் ஒரே தர்மத்தில் நிலையாக நிற்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ மனசு நம்ம கர்மவினை, நம்ம பாவமானது அதிலிருந்து நழுவும்படி செய்யும். இல்லை நம்ம மயங்கிற புத்தியானது வேறு தர்மத்தில் ஈடுபடும்படி செய்யும். ஆக மொத்தம் நார்மத்தில் ஸ்திரமாக இருக்கும்படி காப்பாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா ஒன்று அலட்சிய புத்தினாலேயோ, இல்லை நம்பிக்கை இல்லாமையோ, இல்லை மற்ற விஷயங்களில் மயங்கிறதுனாலையோ நாமத்தை நம்ம விட்டுடுவோம். இல்லை நம்ம முன் கர்ம வினைகளாலேயோ இடையூறுகள் ஏற்பட்டு நாமத்துக்கு நம்மளை நழுவும்படி செய்துவிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால் நாம சொல்கிறதுக்கு ரொம்ப 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 ஒரு பெரிய தகுதினா நாம சொல்கிறது தான். நாமத்தை எப்படி சொல்கிறது தகுதி வேணாம். நீ சுத்தமாக இருந்து சொல்றியா, அசுத்தமானு சொல்றியா, தெரிஞ்சு சொல்றியா, தெரியாமல் சொல்றியா, அதுக்கு தகுதி வேணாம். நாம சொல்கிறதுக்கே தகுதி வேணும். நாம எப்பவும் நாக்களை தொட்டே ஜிக்வாக்கரே நாமதுப்பியம். நீ தபசு பலன், யோக பலன் எல்லாமே கொடுத்துரும். எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்யக்கு கலு கேசவ கீர்த்தனாத்து அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் நம்ம இந்த சுபாவங்கள்லாம் பார்த்தா, இந்த சண்டாளத்தன்மை, இந்த கழுதையினுடைய தன்மை, இந்த சுபாவங்கள்லாம் பார்த்தா இன்றைக்கி மக்களிடத்தில் காணப்படுகிற இந்த சுபாவங்கள்லாம் எதனாலனா நாம சொல்லாததுனால, பகவத் பக்தி அலட்சியப்படுத்தின, பகவானை பகவத் ஸ்மரணத்தை, கிருஷ்ண ஸ்மரணத்தை, ராமஸ்மரணத்தை விட்டதுனால ஏற்படக்கூடிய தோஷங்கள். இதுதான் கலியினுடைய தோஷம். களி பாதிச்சிச்சு. ஆனால்
நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்கள களி பாதிக்கவே பாதிக்காதான். அப்படி தான் நம்ம பட்சம் இப்போது களி பாதிக்கவே பாதிக்காது. அஹோராத்திரம் ஹரேர் நாம கீர்த்தயந்தி சயே நராக குர்வந்தி ஹரி போஜாஞ்ச ந களிர் பாததே அபிதான்னு ந களிர் பாததே அபிதான்னு. அப்போ தெரிஞ்சுக்கோ, களி அவங்கள பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் ஹரிநாமம் இரவு பகலாக ஹரிநாம கீர்த்தனம் செய்பவர்களையும் ஹரி பூஜை செய்பவர்களையும் களி பாதிக்காது. எவ்வளோ விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நாமத்தில் உறுதியாக இல்லாததுக்கு காரணம் நம்மளுடைய துர்பாக்கியம். அதான் சொல்ல முடியும், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. நாமம் ஏன்டா சொல்லாமல் அவன் ஏன்டா இத்தனை நாள் நாமத்துக்கு வந்திருந்தானே ஏன்டா இப்போ நீ வரல அப்படின்னா அவனுடைய துர்பாக்கியம், அவ்வளோதான். மந்த பாக்கியாக. அதனால தான் நாம சொல்லலை. களியினால் உபத்திரவிக்கப்பட வேண்டிய காலகட்டம் வந்துடுச்சு. அதனால் மந்த பாக்கியத்தினால பகவான் நாம சொல்லலை. இதுதான் களி தோஷம். அப்போ யார் பகவன் நாமா சொல்கிறாங்களோ அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு, களியினுடைய பாதிப்பு வரவே வராது. அந்த நாமத்தை உறுதியாக பற்றி கொள்வதுன்றது ரொம்ப சுலபம், ஆனால் ரொம்ப கஷ்டம். நாம் ஒரு மணி நேரம் நாம சொன்னாவே நம்மளுக்கு போர் அடிக்கும். இது ஒரு கவர்ச்சியாக இருக்காது. நாம சங்கீர்த்தனம் ஒரு கவர்ச்சியாக இருக்காது. ஆனால் இது கவர்ச்சி, இது ஒரு தபஸ் மாதிரி தான் இருக்கும். தபஸ் பண்ணுறதுக்கு எப்படி கஷ்டமோ அதுபோல் பகவான் நாமா சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். போக போக அதோட ருச்சி கண்டவனுக்கு அதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு நாமத்தை இவன் பிடிச்சிப்பான், அது பிறகு நாம இவனை பிடிச்சிக்கும். அப்புறம் நாமத்தை இவன் விடவே முடியாது. அந்தளவுக்கு நாம இவனை பக்குவப்படுத்திடும். இவன் என்ன தான் அதர்மங்களை பிரவர்த்திக்கணும்னு நினச்சாலும் அவன் தலைமையில கொட்டி அந்த புத்தியில் இந்த நாமத்தை விடும்படி செய்கிறோம். ஒன்று அதர்மத்தில் பிரவேசித்தா அதர்மத்தில் பிரவேசிக்காதபடி இவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து, தெளிவான அறிவு கொடுத்து, கலந்து ஆலோசனை பண்ணி, நிதான புத்தியை கொடுத்து, அந்த தவறுகளை செய்யாதபடி இவனை காப்பாற்றும் இந்த நாமம். அப்படியும் அவன் மீறி தவறு பண்ணிட்டான்னா இந்த நாமம் அவன் நாக்கில் வராது. அப்போவே அவன் புரிஞ்சுப்பான், ஆகா நம்ம ஏதோ தவறு பண்ணியிருக்கோம், அதனால தான் பகவான் நாமம் நம்ம நல்லா சொல்லின்னு இந்த நாமத்தை நடுவில் விட்டுட்டோம். அப்போ நம்ம இந்த பாவத்தை விட்டுட்டு இப்போ அந்த நாம அபராதம் யாருக்கு வராதுன்னா தொடர்ந்து நாம சொல்கிறவங்களுக்கு நாம அபராதம் வராது அப்படின்னு மகான்கள் சொல்கிறாங்க. இது நாம அபராதத்துக்கு என்ன மருந்துன்னா நாம சொல்கிறது தான் மருந்து. திருப்பி அதனால் நாம சாதாரணமானதாக நினச்சிடாதீங்க. அதை சொல்கிறதுனால சிவபெருமான் குடும்பமே நாம சொல்கிறதுன்னு ஆரம்பித்தோம் நம்ம. அப்போது லோக குருவாகிய குரு தட்சிணாமூர்த்தியே நாம சொல்லும்பொழுது நாமெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன? அதனால் விடாத நாமம், இடைவிடாத நாமம் சொல்லிகிட்டே இருப்போம். நம்மளால் முடியலன்னா ரெஸ்ட் எடுப்போம். மூச்சு வாங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி தண்ணி குடிச்சிட்டு ஏதாவது பழங்கள் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாம சொல்ல ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இல்லை ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 1 மணி நேரம் நாம சொல்லுங்கள். அதை மட்டும் விடாமல் செய்யுங்க. ஏன்னா எடுத்த உடனே அகல காலம் வச்சுட்டு அப்போ சுத்தமாக விட்டுடுறதை காட்டிலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடைப்பிடிக்கிறதே மேலானது. எடுத்த உடனே நான் ஆர்வ கோளாறுல என்ன பண்ணுவாங்க, நிறைய நாம சொல்கிறேன் நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் சொல்லுவாங்க. மறுநாள் பார்த்தா சுத்தமாக நாமன்னாவே பயப்படுவாங்க. அப்படி நாமத்தை கண்டு பயப்படுற மாதிரி நாம சொல்லக்கூடாது. அதனால் அது மாதிரி வெறுப்புண்டாகிற மாதிரி நாம சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரம் அந்த நாமத்தில் 1 மணி நேரம்னா அது சிஸ்டமேட்டிக்காக இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும், ஒரு 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும், இல்லை 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 2 மணி நேரம் சொல்ல முடிஞ்சால் 2 மணி நேரம் சொல்லலாம். சொல்லிவிட்டு அது ஸ்ரேயஸை கொடுக்கும். அது ரொம்ப அதுக்காக கொஞ்சம் நாம ஏதோ 10 நாம 20 நாம சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 மணி நேரம், குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரமாவது நாம சொல்லணும். அப்போ தான் அதோடைய எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியும். கலியுகத்தில் அஹோராத்திரன்னு ஒரு நாள் பூரா சொல்லணும்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி எடுத்த உடனே அப்படி வர முடியாது, அது பழக்கத்தில் வந்துடும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் பகவான் நாமா சொன்னால்
அதனுடைய ஒரு எஃபெக்ட் அது மைண்டெலாம் ஃப்ரெஷ் ஆகிக்கிடும், மைண்டெல்லாம் ஃப்ரெஷ் ஆகிக்கிடும். உன்னுடைய எந்த டென்ஷன் இருந்தாலும் அந்த டென்ஷன்லாம் ஃப்ரீ ஆகிக்கிடும். அதே சமயத்தில் மனசில் வந்து நல்ல புத்தி, நல்ல ஒரு களங்கமற்ற புத்தி உண்டாகிடும். அதே சமயத்தில் தெளிவான சிந்தனை உண்டாகும், நல்ல ஆலோசனை, தீர்மானம்லாம் சரியான தீர்மானம் எடுப்பீங்க. உங்கள் புத்தியானது யோசிக்கிற புத்தி, நிதான புத்தி எல்லாமே வந்துடும். எல்லா பலன்களும் கிடைக்கும். நாம சொன்னால் உங்களுக்கு நல்ல புத்தி கூர்மை ஏற்படும், நிறைய விஷயம் ஏற்படும். அது நம்ம 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம் சொல்ல ஆரம்பிச்சனாவே போதுமானது. அதே சமயம் எடுத்த உடனே நான் வந்து நாம அவ்வளோ வசதியா அப்படியே பட்டது எல்லாம் கேட்பாங்க. கேட்டு என்ன பண்ணுவோம், அகலமாக நிறைய 5 மணி நேரம் சொல்கிறேன், 10 மணி நேரம் சொல்கிறேன். அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் கடைப்பிடிப்பேன், அப்படியே முக்கிய ஒரு நாள் கடைப்பிடிப்பேன். 2வது நாள் பார்த்தா சுத்தமாக நாமத்தை கண்டு அப்பா ஐயோ அது சொல்ல முடியாதுப்பா, நாம ரொம்ப கஷ்டம், அவ்வளோ நேரம் யார் நாம சொல்கிறது அப்படின்னு என்ன பண்ண, நாமத்தை கண்டே இவனுக்கு பயம் உண்டாயிடும். அப்போது அந்த தர்மத்தில் ஒரு ஆசை உண்டாகாது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நாம சொன்னால் போதுமானது. அதில் ஆசை இருக்குதோ இல்லையோ, இது கடைப்பிடிக்க முடியுன்ற ஒரு தைரியத்தினால 1 மணி நேரம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தினால பண்ணுவான் இவன் தொடர்ந்து. அதனால என்ன பண்ணுவோம், நம்ம தினமும் ஒரு 1 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் அப்படியே பண்ணிகிட்டே வந்தோம்னா அப்படியே 2 மணி நேரம் அப்படியே படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நல்லது. எடுத்த உடனே அகல காலம் வச்சா மறுநாள் நாம் சுத்தமாக பண்ணாமல் விட்டுடுவோம். அப்படி பண்ணி ஆரம்பித்தோம்னா அப்படியே தொடர்ந்து நம்மளுடைய பாவங்கள்லாம் நாசமாயிடும். அப்புறமா நம்ம ஒரே தர்மத்தில் நம்ம ஸ்திரமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம பாகவதம் படிக்கலாமா, ராமாயணம் படிக்கக்கூடாதா, பாகவதம் படிக்கக்கூடாதா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நாமத்தில் ஸ்திரமாக வரத்துக்காக தான் பாகவதமும் ராமாயணமுமே. சகல சாஸ்திரங்களுடைய நோக்கமே நாம சங்கீர்த்தனம் தான். பாகவதனுடைய முடிவே என்ன சொல்லியிருக்கு, நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனக தம் நமாமி ஹரியம் பரம். அதான் முடிவு, அவ்வளோதான். அப்போது ஜேயோ நாராயண சதா, அதுதான் மகாபாரதனுடைய முடிவும். ராம தி பிரச்சானம் அபவன், அதான் ராமாயணத்துடைய முடிவும். ராமன் எல்லா வாக்குலையும் ராமநாமம் வர்றது தான் நோக்கம். அதுதான் ராமாயணத்துடைய முடிவும். சர்வ சாஸ்திரனுடைய நோக்கமே பகவன் நாமா சொல்கிறது தான் சொல்லியிருக்கும் போது, அதுக்கு பிறகு நான் அதெல்லாம் நாமத்துக்கு வரதான் முடியும்னு சொல்லியிருக்கும் போது, அப்புறமா நான் அதை அலட்சியப்படுத்திட்டு நான் மற்றதெல்லாம் கடைப்பிடிக்கிறேன்னு சொன்னால் அது முட்டாள்தான் தானே. அப்போ நம்ம எந்தெந்த நிலைக்கெல்லாம் இறங்கிவிடுவோம் அப்படின்னு தான் சொல்லி ராட்சச அசுர இயல்புலாம் உண்டாயிடும். அவன் என்ன பண்ணுவான், முறைப்பான், அடி வெட்டு குத்துனுவான். நம்மளும் கூட சேர்ந்து அடி வெட்டு குத்துன்னு சொன்னால் நம்மளும் ராட்சசன் தான், நம்மளும் அசுரன் தான். அப்புறம் என்ன, அப்போ நாம் வந்து தேவரெல்லாம், அதாவது சாத்வீக சம்பன்னரெலாம் நம்ம இல்லாத காரணம் நம்ம நாமா விட்டது தான் காரணம். நாமா சொல்கிறவன் தாழ்ந்து போவான், பொறுத்துன்னு போவான். ஆனால் நாமாவை சொல்கிறவனை துவேஷம் பண்ணுறவன், நாமா சொல்கிறத கெடுக்கிறவன், ஒருத்தன் சொல்கிறான்னா அந்த நாமா சொல்கிறத போய் கெடுக்கிறவன், அதே நாம சொல்கிறவனுக்கு துவேஷம் பாராட்டுறவன் அவன் பயங்கரமான அடிபடுவான். அவனுக்கு வந்து சரியான அடி கிடைக்கும். நாம சொல்கிறவங்கள போய் துவேஷம் பாராட்டக்கூடாது, நாம சொல்கிறவங்கள போய் நாம் பகைச்சிக்கூடாது, நாம சொல்கிறவங்கள நிந்திக்கக்கூடாது. அப்படி நிந்திச்சா அதுக்கு விபரீத பெரிய பலன், பயங்கரமான அடி கிடைக்கும். அவன் எவ்வளோ பெரிய பிராமணனே ஆனாலும் சரி, இவன் பிராமணன் இல்லை ஆனால் பகவன் நாமா சொல்கிறான் அப்படின்னா, பகவன் நாமா சொல்கிறவனை போய் இவன் கெடுக்கிறான். அவன் பிராமணனே இருந்தாலும் இந்த தர்மம்லாம் போதாதப்ப தம்பி, அதை பண்ண இது பண்ண அப்படின்ட்டு அவன் சொல்கிற நாம சங்கீதம் தர்மத்தை கெடுக்கிறான்னு சொன்னால், அவன் பிராமணனே ஆனாலும் அவனுக்கு சரியான அடி கிடைக்கும். இதுக்கு தான் பக்த வினிந்தகா அப்படின்ட்டு பாகவத மகாத்மியத்தில் அம்பரீஷன் பகவன் நாமா சொல்கிறவர், பகவத் பக்தி பண்ணுறவர். இவரோ பிராமண துர்வாச துக்கமா பண்ணகா சீதந்தி ஜெகத்ரையே. 3 லோகம் சுற்றி வந்தாலும் ஒரு நிம்மதி இல்லாமல் போனதுக்கு காரணம் அதுதான். அதனால் சாஸ்திரமே நம்மளுக்கு அங்கங்கே எடுத்து காட்டியிருக்கு. அதில் அம்பரீஷன் சத்திரியன் தான், பிராமணன் கிடையாது. ஆனால் அவருடைய தர்மத்தில் இருக்கிறவர் அவரை போய் நிந்தனை பண்ணதுனால ஒரு விபரீத பலனை சக்கராயுதமே துரத்துச்சு இல்லையா துர்வாசரை. அப்போ எதுக்கு இந்த சரித்திரங்கள்லாம் சொல்கிறாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். பகவன் நாமா சொல்கிறவங்கள மனசால் கூட நிந்திக்கக்கூடாது. அப்போ வார்த்தையால் நிந்திக்கிறது எப்படி சொல்லலாம்? அவர்கள் செய்கிற தர்மத்தை நாம் போய் கெடுக்கக்கூடாது. அதே சமயத்தில் அவர்களை மனசால் நமஸ்காரம் பண்ணிக்கும், அந்த திசைக்கே நமஸ்காரம் பண்ணிக்கும். இதுதான் யம தர்மராஜனும் தன்னுடைய தூதர்களுக்கு சொல்கிறார். அந்த திசைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போய்டும். அவர்களை தண்டிக்கிறது நம்மளுக்கு தகுதிகள் சொல்லப்போனால் அவர்களால் நம்மளுக்கு ஆபத்து வந்துடும். அந்த பாகவத்தை பிரச்சாரம் பண்ணால் நமக்கு தண்டனை கிடச்சிடும் பகவான்கிலேருந்து.
அப்படின்னு யம தர்மராஜா தான் எல்லோரும் தண்டனை கொடுக்குறவர். அவரே பயப்படுறாரு பகவான் நாமா சொல்கிறவங்கள பார்த்தா. அவன் யமதூதர்களுக்கு எச்சரிக்கிறாரு, ஜாக்கிரதை, அந்த பக்கமே போகாதீங்க அப்படின்னும் போது யமதூதர்கள் எந்த உயிருக்கும் பயப்பட மாட்டாங்க, எல்லா உயிரிலும் பறிக்கிறவங்க அவங்களே பயப்படுறாங்க. யாருன்னா பகவான் நாமா சொல்கிறவங்கள பார்த்து அவங்களே பயப்படுறாங்க. அப்படின்னா நம்ம எவ்வளோ, அப்போ நாம் பகவான் நாமா சொல்கிறவங்கள பார்த்து நம்ம எவ்வளோ எப்படி பயப்படணும்னா பக்தியோட, பயபக்தி, அவர்களை மதிக்கணும். அதுக்காக சொல்ல வரேன். பயந்துனே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவர்களை அலட்சியப்படுத்தக்கூடாது, அதுக்காக சொல்ல வரேன். இதெல்லாம் ஒரு அபராதமாகிடும். அப்போ நம்ம நாம சங்கீதத்துக்கு ஹானி உண்டாயிடும். நாம் பண்ணுற பாகவ தர்மத்துக்கு விபரீத பலன் உண்டு. நாம பண்ணுற பாகவ தர்மத்துக்கு கெடுதல் உண்டாயிடும். அது தடங்கள் உண்டாயிடும். தடங்கள் உண்டாது மட்டும் இல்லை, நம்மளுக்கு தண்டனையும் கட்டிடும். அதனால் பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்கள ஒருபொழுதும் அலட்சியப்படுத்தக்கூடாது, அவர்களை இழந்து பேசக்கூடாது, அப்படி மனசால் கூட அவர்களை நிந்திக்கூடாது, அவர்களுக்கு மனசால் நமஸ்காரம் பண்ணிடணும். அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் சாஸ்திரங்கள் மகான்கள் சொல்லியிருக்காங்க, சாஸ்திரங்களும் சொல்லியிருக்கு. அதுதான் நம்ம அப்படியே சொல்லியிருக்கோம். அதனால் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தகுதி வேணும். பாகவதம் படிச்சிடலாம், ராமாயணம் படிச்சிடலாம், மகாபாரதம் படிச்சிடலாம், பகவத்கீதை படிச்சிடலாம், எல்லாம் படிச்சிடலாம். ஆனால் அனுபவத்தில் வரணுமே, அனுபவத்தில் வரணும்னா அதுக்கு நாம சங்கீர்த்தனம் தான் ஒரே வழி. அதான் அனுபவத்தை கொடுக்கும். நாம சங்கீதத்தை உதாசனப்படுத்தி எந்த தர்மங்கள் கடைப்பிடித்தாலும் பிரயோஜனம் இல்லை. நாம சங்கீர்த்தனத்தை வச்சுக்கிட்டு நீ எதை கடைப்பிடிச்சாலும் அது பாஸ் ஆகிடும். அப்புறம் என்னென்னா, நாம சங்கீதத்தை வச்சு மற்ற தர்மங்களை கடைப்பிடிச்சு பாஸ் ஆகுறத நாம சங்கீதமே பிடிச்சிக்கலாமே. நான் எதுக்கு மற்ற தர்மங்களை கடைப்பிடிக்கணும்? நாம சங்கீர்த்தனம் ஒன்றே போதுமே. நாம சங்கீர்த்தனத்தினால தான் எனக்கு அதெல்லாம் கிடைக்குதுன்னா நாம சங்கீர்த்தனமே பிடிச்சிக்கிட்டா அப்போ பகவான் நாமையே கட்சிடுவான் இல்லையா? அதோட வேறு என்ன வேணும்? சரி, இதே ஃபாலோ பண்ணலாம். ராம 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 ராம. ஏதோ எனக்கு தெரிஞ்சது, மகான்களத்துலேருந்து கேட்டதை, சாஸ்திரங்களை படித்தது, இது தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். இதுதான் சத்தியம், மகான்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த நிலைக்கு, இந்த சண்டாள நிலைக்கோ கழுத நிலைக்கோ நம்ம இறங்கிடாமல், அந்த சுபாவங்களில் நாம் இழிந்துடாமல், நாம் தேவர்கள் நிலைக்கோ அல்லது மகான்களுடைய நிலைக்கோ, பகவத் நிலைக்கு, பகவத்வாய கல்பதே, பகவானுடைய நிலைக்கு, அப்படிப்பட்ட சாத்விக தன்மைக்கு, பிருக மகரிஷியை மார்பில் உதைச்சாலும் கோபப்படாமல் இருந்தால் இல்லையா, அதான் பகவத் சாத்விக தன்மை. அந்த நிலைக்கு நாமளே உயர்த்திக்கிறதுக்கு நாம சங்கீர்த்தனம் தான் பெரிய உதவிகரமாக இருக்கும், பெரிய பலமாக. நாம பலம் இல்லாமல் மற்ற எந்த பலத்தினாலும் எதையும் சாதிக்க முடியாது. ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். இதுதான் சாஸ்திரமாக சொல்லியிருக்கு. ஹரே நாமைவ 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 மம ஜீவனம் நாஸ்தியவ 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 கதிரண்யதா இல்லையா? கலியுகத்தில் ஹரிநாமத்தை தவிர வேறு ஜீவனம் கிடையாது, அது தவிர வேறு கதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, எவ்வளோ மகான்கள் இந்த நாம சங்கீர்த்தத்தை நல்லா பண்ணியிருந்திருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா நழுவி வேறு மார்க்கத்துக்கு போயிருந்தால்தான் அது ஒன்றும் இல்லை, அது கர்ம வினையானது அப்படி நழுவும்படி செய்துடும். வேறு விஷயத்தில் மயங்கும்படி செய்தது இல்லை, முன் கர்ம வினைப்படி அவரில் திசை திருப்பிறதுக்கு காரணம் தான். அதை விட கீழே இழிந்த நிலைக்கு போகிறதுலாம் இருக்குது, ரொம்ப கீழ்நிலையெல்லாம். அந்த நாமசங்கத்தை விட்டு அதுமா அடிமுட்டாலாம் ரொம்ப துராச்சாரத்தில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் அவன் சொன்ன நாமசங்கத்தில் அவனை காப்பாற்றாமல் விடாது, கண்டிப்பாக காப்பாற்றுறான். எப்படி கஜேந்திரனை சமயத்தில் பூர்வ ஜென்மனி அனுசிக்ஷிதம், முன் ஜென்மத்தை ஞாபகம் வந்து அவர் நாராயணா அகில குரு பகவான் நமஸ்தே பகவான் அழிச்சாரோ, அந்த கர்ம வாசனை, அந்த பகவான் நாம சொன்னது வீண் போகாது. இருந்தாலும் நடுவில் வந்து பாகவத பச்சாரமோ இல்லை வேறு தர்மங்களில் மனசு பிரவர்த்திக்கிறதுனால தான் இதிலேருந்து வீழ்ச்சி அடைகிறதுக்கு காரணம். பிறவிகள்லாம் வியர்த்தமாகிறதுக்கு காரணம் அதுதான். அப்போ துராச்சாரத்தில் இருந்தாலும் பகவான் நாமத்தை பிடிச்சான்னா அஜாமலை மாதிரி கரையேறிடும் சூப்பராக. சரி, ராம 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 ராம. அதுதான் சொல்கிறேன், நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது பல அதிசயங்களை நிகழ்த்தும். நம்ம அதுக்கு மயங்கிடக்கூடாது. தொடர்ந்து நாம சொல்கிறது முன்னேற்றம் அடைய தான் பார்க்கணும். நாமமே கதியாக இருக்கணும். அதான் கதியில் அங்கே தான்
வேறு கதியாக வேறு விஷயத்தை கதியாக அடையக்கூடாது. நாம சங்கத்துக்கு கதியாக இருக்கணும். அந்த திருட புத்தியை அதான் சொல்லி பஜந்தே மாம் திருட விரதாக, அந்த திருட விரதம் உடையவனாக இவன் செயல்பட்டால் கண்டிப்பாக எல்லாமே மோட்சமே கிடச்சிடும். அப்படிதான் மகான்கள்லாம் சொல்கிறாங்க. ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சங்கத்தின் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், சகல சால்மணி கி ஜெய். ராம 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 ராம.